தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு தாவேக அரசாங்கத்தோட முதல் பட்ஜெட் ஆனது நம்ம தாக்கல் பண்ணியிருக்கோம். பட்ஜெட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். எனக்கு அது முன்னாடியே தெரியும். ஏன்னா தலைவர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் உட்காந்து இதில் ஏகப்பட்ட துறை ஆய்வெல்லாம் பண்ணி இந்த பட்ஜெட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. இன்வால்மெண்ட்டாக உள்ள உட்காந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது பட்ஜெட் எப்படிங்க வந்து சொதப்போம்? நிச்சயமாக பட்ஜெட் தரமாக தான் வருங்கிறத நம்ம முன்னாடியே கணிச்சது தான். ஆனால் திமுக, அதிமுக, ஒரு பக்கம் நாத்தாக்கா, இவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்டை வந்து தப்பாக ப்ரோட்டேட் பண்ணணும், எதையாவது சொல்லணும், ஏதாவது விமர்சிக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க திமுக. ஆனால் உடனடியாக அந்த நரேட்டிவை நம்ம பிரேக் பண்ணிட்டோம். அதை தாண்டி நாத்தாக்கா வச்சு இந்த ஆங்கிள் போலாமா திமுக நினைக்குது. நாத்தாக்காக்கு இடமே கொடுக்காத அளவு இந்த பட்ஜெட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த பட்ஜெட்டை பிளான் பண்ணியிருக்காங்க? திமுக, அதிமுக, நாத்தாக்கா இப்பெல்லாம் பேசுவாங்க, நம்ம இந்த அப்ரோச்சில் இருக்கலாங்கிற அரசியல் ரீதியான அப்ரோச், அதே நேரம் நிர்வாக ரீதியான அப்ரோச், அதே நேரம் தாவேகா வாக்குறுதிகளை மையப்படுத்தி தயாரிக்கப்பட்ட இந்த பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை பற்றி ரொம்ப நிறையா இருக்குது ப்ரோ. அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் சுருக்கமாக தெளிவாக முக்கியமானவங்களை பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். 10 நிமிஷம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, 10 பேருக்கு பகிர வேண்டிய பல முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போது ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாருமே எதை தெரியுமா பிளான் பண்ணாங்க? மரிய வில்சன் இருக்கார்ல, அவரை தான் டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணும்போது சில தடுமாற்றங்களை அவர் மேற்கொண்டார். ஏன்னா முதல்ல ஒரு விஷயத்தை பண்ணுறாருங்க, ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் வெள்ளை அறிக்கைலாம். அதெல்லாம் ஒருத்தர் எடுத்து முதல்ல பண்ணதே பெரிய விஷயம். அதில் பேசும்போது அவருக்கு சில தடுமாற்றங்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த விமர்சனங்கள் அத்தனையுமே அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவரை நம்பி தான் போனார். இவரை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிறையா சொதப்புவார், வார்த்தை விடுவார், தப்பாக வாசிப்பார். அதை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிடலாம், அதை வச்சு நம்ம ஒரு பேசுபொருளை உருவாக்கிடலாம், பட்ஜெட்டே வாசிக்க தெரியாத நிதி அமைச்சன் கொண்டு போயிடலாம் நினைக்கும் போது அந்த பக்கம் இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் சும்மாவா இருப்பார் உங்களை மாதிரி? அவர் நிறையா மெனக்கிட்டு இருக்காரு, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, கடுமையாக உழைச்சிருக்காருங்க. அதனால தான் 2.5 மணி நேரம் இப்படி ஒரு ப்ரெசன்டேஷனை அவரால் கொடுக்க முடிஞ்சு, இல்லாட்டி அவரால் கொடுக்கவே முடிஞ்சிருக்காரு. உள்ளே உட்காந்துருக்கும் போது உதயநிதி அவர்களோட ஃபேஸை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாவே, என்னடா அது உதயநிதி வந்து இப்படி யோசிக்கும் போது, அவரோட ஆங்கிள் யோசிக்கும் போது, இதை நம்பி தான் வந்தோம், இந்த மனுஷன் போடுன்னு போடுறாப்லே 2.5 மணி நேரம், என்னடா பண்ண போகிறோம், என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துட்டு இருப்பார். ஏன்னா இவர் எதுவுமே மேம்படுத்திக்க மாட்டார், அப்படியே தான் இருப்பார். மற்றவங்களும் அதே மாதிரி இருப்பான்னு நினச்சி வந்தால் மற்றவங்க தன்னை மேம்படுத்திக்க மாட்டாங்க. முதல் பட்ஜெட்டை ரொம்ப அற்புதமாக தாக்கல் பண்ணியிருக்கார் மரிய வில்சன் அவர்கள். அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் அந்த வீடியோவில் முதல்ல சொல்லிடுறேன். நம்பர் 1. நம்பர் 2, இவங்க போட்ட பிளான் உள்ள சொதப்புதுங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாரு. வெளியே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆஸ்கர் நாயகன், பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அவர் ஒரு நரேட்டிவை வெளியே உட்கார்ந்து செட் பண்றாரு. இங்க பாருங்க, பள்ளி கல்வித்துறையோட நிதி வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா முதல்ல எடுத்தோடனே பள்ளி கல்வித்துறையில தான் ஆரம்பிப்பாங்க பட்ஜெட்டை. ஏன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போது அந்த நிதி ஒதுக்கீடு ரொம்ப கம்மியா இருக்குங்கிற நரேட்டிவை செட் பண்ணோன்னே உடனடியாக அதுக்கு பதில் கிடைக்குது. எப்பா நீ வந்து ஒதுக்குனது அதிகமாக ஒதுக்குற, ஆனால் செலவு பண்ணுறது கம்மியாக செலவு பண்ணுறியே. அப்போ ஒதுக்குனது கணக்கு வச்சுக்கணுமா, செலவு பண்ணுறது கணக்கு வச்சுக்கணுமா? செலவு பண்ணுறது தானே கணக்கு வச்சுக்கணும். அப்போ நீங்கள் செலவு பண்ணதோட நாங்கள் அதிகமாக ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். இப்போ நாங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறோங்கிறத அடுத்த வருஷம் தான் தெரியும். ஆனால் நீங்கள் நாங்கள் ஒதுக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் செலவு பண்ணவே இல்லையா, ஒதுக்குறது ஒன்றா இருக்குது, செலவு பண்ணுறது ஒன்றா இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக இவர் தன்னுடைய ட்வீட் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த நிதி செயலாளர் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த உண்மையை கொண்டு வந்தோன்னே நம்ம பசங்க சுத்த விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏதாவது ஒரு பொய் சொல்லிடலாம் அந்த பட்ஜெட்டை பற்றி. ஒரே ஒரு மேட்ருங்க, பள்ளி கல்வித்துறையோட நிதி கம்மியாக இருக்குங்க அந்த அரசாங்கத்தில்ங்கிறப்போ, எப்பா நீ ஒதுக்குனது ஒன்று, நீ செலவு பண்ணது ஒன்று, ஏன்னா ஏமாத்திட்டு இருக்கியா அவ்வளோ நாளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு இன்னைக்கு நம்ம பசங்க அடிக்கும் போது இந்த பாடம் ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. உள்ளேருந்து வெளியே வந்து எனக்கு தெரிஞ்சு உதயநிதி அவர்கள் கேட்பார், நான் உங்ககிட்ட கேட்டனா இதெல்லாம் செட் பண்ணு, நான் உங்ககிட்ட கேட்டனா அப்படின்னு அவர் கண்டிப்பாக கேட்பாருங்க. ஏன்னா அந்த நரேட்டிவ்ல திமுக பெரிய அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதோட ப்ரூஃப்லாம் நான் சைடில் போடுறேன். இது 2வது பாயிண்ட். 3வதா இவங்க என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பள்ளி கல்வித்துறையில் வேற ஏதாவது குறை சொல்லலாமா அப்படின்னு ஐடியா பண்ணும்போது ஒரு பக்கம் மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. நீங்கள் காலை உணவு திட்டத்தோட பேரை மாற்றிட்டீங்க, பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் மட்டும்தான் மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை மாற்றுறது அப்படி மட்டும் மாற்றலை, நீங்கள் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் சாப்பாடு போட்டீங்க, நாங்கள் 5வதுலேருந்து மேலே போயிருக்கோம், 8வது வரைக்கும் காலைல சாப்பாடு போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ காலை உணவு திட்டத்தோட பெயர் மாற்றம் மட்டும் அங்கே நடைபெறலைங்க, பெயர் மாற்றத்தோட பொருத்தமான பெயர் மாற்றம் அங்கே செய்யப்பட்டிருக்கு. அதை தாண்டி மிக முக்கியமாக அதை விரிவாக்கம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் அங்கே பண்ணும்போது எது
எதையுமே பேச முடியல. அதை தாண்டி அதற்கான நிதி ஒதுக்கீடும் பட்ஜெட்டில் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சைக்கிளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில்? அதை எடுத்து போயிட்டு அந்த சைக்கிள் கடைக்கார்ட்ட குத்து அந்த சைக்கிளை வந்து சரி பண்ணாதான் நம்மளால் அந்த சைக்கிளை ஓட்டவே முடியும். இல்லாட்டி அந்த சைக்கிள் நம்மளால் ஓட்ட முடியாது. இந்த வாட்டி பாருங்கள் சைக்கிளை ரொம்ப சூப்பராக ஹெல்மெட்டோட வாட்டர் கேன் வச்சுக்கிற மாதிரி ஒரு நவீனமாக இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த பட்ஜெட்லேயே சொல்கிறாங்க ஜென்சியோட குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க, பூமர் மாதிரி சைக்கிள் கொடுக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணால் சைக்கிளில் கூடமையா? அதையும் விட்டு வைக்க மாட்டீங்க. இந்த வாட்டி இந்த அப்ரோச்சை நாங்கள் மாற்றிருக்கோம்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையில் ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க அறிவிச்சிருந்தாலும் இந்த சைக்கிள் மேட்ரு என்னை பெரிய லெவலில் கவர்ந்துருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. இப்போ அடுத்த 4வது விஷயங்க, இந்த கூவ மேட்ரை வச்சு நாத்தாக்காட்ட ஒரு மேட்ரை கொடுத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலான்னு ஆசைப்பட்டாங்க. என்ன தெரியுமா நரேட்டிவ்? எப்படி கூவத்துக்கு ஒரு தொகையை ஒதுக்குவாங்க, அந்த தொகையை வைக்கும் போது திமுக மாதிரி தொகையை ஒதுக்குறாங்க, அதிமுக மாதிரி தொகையை ஒதுக்குறாங்க, கூவம் அப்படியே தான் இருக்கு. ஸோ திமுக அதிமுக வரிசையில் தாவேக்கா, இது மாற்றம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணலான்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. நான் சர்வதேச டெண்டருக்கு முதல்ல போகிறேன், எப்படி இந்த கூவத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது நான் முதல்ல யோசிக்கிறேன். அதற்கான நிதி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. அப்போ உள்ளூரில் சும்மா பணத்தை போட்டு கூவம் அப்படியே தான் இருக்கு. அப்போ கூவம் மேம்படுத்தணும்னா இந்த கூவத்துக்கு எனக்கு ஒரு விஷன் இருக்கு. என்னுடைய அவுட்புட் என்னவா இருக்குன்னா இந்த கூவத்தில் படகு சவாரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நடை பாதை அமைக்கப்பட்டு ஒரு பக்கம் நடந்து போகணும். இந்த அளவு விஷனரியா அதை நான் மாற்றணும்னா அதற்கு முதல்ல ஒரு பிளான் வேணும். அந்த பிளானை மட்டும்தான் அந்த பட்ஜெட்டில் போட்டிருக்காரு. அந்த பிளானுக்கு சர்வதேச லெவலில் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, அந்த கூவத்தை மேம்படுத்த ஒரு ப்ராசஸ் பண்ணுங்க. ஏன்னா சென்னைக்குள்ள சென்னையோட மையத்தில் ஓடுற நதிங்க, ஆனால் இது வந்து ஒரு சாக்கடையா மாதிரி ரொம்ப நாள் ஆகுது. மேம்படுத்த மட்டும் ஒரு ப்ராசஸ் அந்த பட்ஜெட்டில் வைக்கும் போது சர்வதேசத்தை நோக்கி போகும்போது ஐய இந்த நரேட்டிவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நாத்தாக்காவோட போட்ட பிளானும் இங்கே உடஞ்சு போனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திமுக காரங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே நாத்தாக்கா வச்சு இன்னொன்று பிளான் என்ன தெரியுமா? நீங்கள் தாவேக்கா வாக்குறுதி கொடுக்கும்போது வாய்க்கிலே பேசுகிறாங்க, நீங்கள் வந்து இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணன் சீர் விஷயம்லாம் செயல்படுத்த முடியாதுங்க, தங்க வைக்கிற வேலையில் இதெல்லாம் அவசியமானது, அதெல்லாம் பண்ணவே முடியாதுங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பட்ஜெட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்ச முதல் 2 திட்டம் மேஜரான திட்டம் இதான். எதப்பா செயல்படுத்த முடியாதுன்னு அதை தான் முதல்ல செயல்படுத்துறேன். இதை தாண்டி வேற சில ஸ்கீம்லாம் இருக்கு. ஆனால் மேஜரா இந்த 2 ஸ்கீம் அவர் ஏன் புஷ் பண்றான்னா இதை பண்ண முடியாதுன்னு நீ சொன்ன. அதாவது அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் போட முடியாதுன்னு நான் போடுவேன். அதை தாண்டி அண்ணன் சீர் 8 கிராம் மதிப்புள்ள ஒரு நம்ம வந்து ஒரு காயின் கொடுக்க போறோம், தங்க காயின். அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டு சேலை கொடுக்க போறோம். 5 லட்சத்துக்கு வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கிற குடும்பங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம பண்ண போறோம். அந்த திருமணத்தில் நம்ம பங்கேற்க போறோம். வறுமையின் காரணமாக அந்த திருமணம் ரொம்ப மோசமாக நடந்துடக்கூடாது, அல்லது திருமணமே நடந்துடாமல் இருக்கக்கூடாது. நம்ம அரசாங்கம் சார்பாக அந்த குடும்பத்துக்கு பக்கபலமாக துணையாக நிற்கிறோங்கிறத தாவேக்காவோட வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு செயல்படுத்திட்டாங்க. அப்போ மேஜராக வேற ஏதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட அனாலிசிஸில் அது போகும். அப்போ லேப்டாப்பில் 2000 கோடி இருக்கு, அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? அதற்கு தனியாக 2000 கோடி ஒதுக்கிட்டாங்க. எதையுமே ஸ்டாப் பண்ணல, புதுசாக அந்த 2 ஸ்கீமை செயல்படுத்துறார் அப்படிங்கிறது மேஜரான விஷயம். இதை தாண்டி இந்த பட்ஜெட்டில் நான் முன்னாடி சொன்னபடி இப்போ நம்ம தாவேக்கா வாக்குறுதியில் 4 முக்கியமான வாக்குறுதி இருக்கு. அதில் 2 நம்ம செயல்படுத்திட்டோம். இன்னும் 2 எது இருக்குன்னா, அந்த பெண்களுக்கு வந்து நம்ம உரிமை தொகை கொடுக்கறது 2500 ரூபா சேர்த்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்க வேணா போகலாம், எந்த பஸ்ல வேணா பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதற்கான விஷயத்தை நம்ம அடுத்தடுத்து முன்னெடுக்க போறோங்கிறத ரொம்ப தெளிவாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதை 2 செயல்படுத்திட்டு காரணம் சொல்லுங்க, ஆட்சிக்கு வந்து 100 நாள் கூட ஆகல, 2 மேஜரான ஸ்கீமை செயல்படுத்தும் போது அப்ப இந்த ஸ்கீம் என்ன விட்டுறவா போறாரு? கண்டிப்பா செயல்படுத்துவார். இது வந்து நான் கவனிச்ச மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இதுக்கு அடுத்து போனீங்கன்னா ரொம்ப முக்கியமா இந்த பட்ஜெட்ல ஒலிம்பிக்கு ஒரு பக்கம் போறாங்க, கிராமிய கலையும் ஒரு பக்கம் விட்டு வைக்கல. ரெண்டையுமே அப்ரோச் பண்றாங்க. குழந்தைகளோட பிடி பீரியட் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 1 மணி நேரம் குழந்தைகள் விளையாட்டுக்கு நீங்க வந்து அவங்கள பயன்படுத்தணும். தினசரி குழந்தைகள் விளையாடணும். இப்போ பெற்றோர்கள் இருக்காங்கன்னா, நீங்க உள்ளாட்சி நகராட்சியில் இருந்தீங்கன்னா நீங்க விளையாடுறதுக்கு ஒரு இடத்தை நோக்கி நகர்த்தணும். ஸோ விளையாட்டை அந்த அரசு ஊக்குவிக்குது அப்படிங்கிற அந்த கொள்கை முடிவை பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ஒலிம்பிக்கு 10 இடம் அதை வந்து மேம்படுத்தி குழந்தைகள் விளையாடுறதுக்கு நம்ம வந்து காமன்வெல்த்தில் தங்க அடிக்கிறோம். ஆனால் ஒலிம்பிக்ல அடிக்கிறோமா? ஒலிம்பிக்ல இன்னும் நிறைய நம்ம அடிக்கணும்னா அதற்கான பிராக்டிஸா அதற்கான கட்டமைப்பை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதே நேரம் நம்ம தமிழர் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பாரம்பரியமான விளையாட்டுகள் இருக்குல்ல, அந்த விளையாட்டை நம்ம விளையாடுறதுக்கு அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்கு 42 கோடி. ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு பக்கம் ஒலிம்பிக்கும் போறாங்க. பேரலல் அப்ரோச் இருக்குல்ல, இதுதான் எனக்கு விஜய் நாட்டை ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து போனீங்கன்னா டெல்டா வந்து நெல் விளையிற பகுதி டெல்டான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் திருப்பூர் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த சேலை ஜவுளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் நிறைய இருக்கு. திருப்பூர் ஈரோடு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கோயம்புத்தூர் மான்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும்போது 2 விஷனரியா தொலைநோக்கு பார்வையா இன்னும் 2 டெக்னாலஜி இருக்கக்கூடிய 2 நகரத்தை உருவாக்குறாங்க. ஒன்று விண்வெளிக்கான ஒரு மண்டலம்
மண்டலம் தமிழ்நாட்டில் அமைக்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஐக்கான ஒரு நகரம் அமைக்கப்படுது. தூத்துக்குடி ஒரு பக்கம், திருநெல்வேலி குணசேகரப்பட்டினத்தை மையப்படுத்தி விண்வெளிக்கான அத்தனை விதமான தொழில்களும் அங்கே போட்டோம். அதற்கு தேவைப்படுற அந்த ஏரியாவை, அந்த ஹப்பை நம்ம விண்வெளிக்கான ஹப்பை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். விண்வெளிக்கு தேவைப்படுற அத்தனை வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே உருவாக்குவோம். ஏஐக்கு இந்தியாவில் முதல்ல ஒரு நகரத்தை உருவாக்கும்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல விஷனரி இல்லைனா இந்த 2 விஷனரியை நீங்களாம் யோசிக்காத விஷனரியா இந்த பட்ஜெட்ல குறிப்பிட்டிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதையும் நீங்க கடந்து போனீங்கன்னா தாய் கேர் அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து புதுசாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக திங்க் பண்ணுறாங்க பாருங்களேன். இதுதான் எனக்கு விஜய் நாட்டு ரொம்ப பிடிச்சது. இப்போ குழந்தைகள் வந்து பிரசவம் வந்து அரசு மருத்துவமனை பிரைவேட்டில் நடக்கும். இப்போ வந்து அந்த குழந்தைகள் வந்து பிறக்க போகும்போது வயிற்றில் வந்து அந்த வலி வந்த பிறகு மருத்துவமனைக்கு கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை அந்த பிரசவம் மூலமாக வெளியே வரும். இதுதான் நடைமுறை. ஆனால் அந்த 10-15 நாள் இப்போ வந்து பிரசவ வலி வர்றதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி அந்த பெண்களை வந்து நம்ம கேர் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. தாய் கேர் அப்படிங்கிற ஒரு கிளினிக் மாதிரி ஒன்று தனியாக ஏற்பாடு பண்ணுறாங்க. எந்த காசும் கொடுக்க தேவையில்லை. இங்கே உங்களுக்கு உணவு, தங்குமிடம் எல்லாமே உங்களுக்கு இலவசமாக இருக்கும். இங்கே வந்து இப்போ உங்களுக்கு வந்து 5 நாளில் உங்களுக்கு வந்து பிரசவத்துக்கு டேட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட்டுக்கு முன்னாடி இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. இங்கே நாங்கள் உங்களை பாதுகாப்பாக பார்த்துப்போம். தேவைப்பட்ட டாக்டர், நர்ஸு எல்லாருமே இருப்பாங்க. எப்போ உங்களுக்கு பிரசவ வலி வருதோ அப்போது நீங்கள் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி அந்த குழந்தைய வந்து பிரசவம் மூலமாக நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ அந்த 10-15 நாள் உங்களை கேர் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது. இதன் பெயர் தாய் கேர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி விஷனரி தாட் ப்ராசஸ் பாருங்களேன். இது மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி மிக முக்கியமாக எதையாவது அதிகப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹஜ் பயணம் அப்படிங்கிறது நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் நிறையா போவாங்க. அதற்கான மானியம் வந்து 25,000 35,000 மாற்றிருக்காங்க. அதை தாண்டி அரசு ஊழியர்களுக்கான அந்த காப்பீடு தொகையோட அந்த பணத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. முன்னாடி வாங்கினதோட இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பக்கம் அதிகமாக இருக்கு. இது வந்து அரசு ஊழியர்கள், மீனவர்கள் ஒரு பக்கம் வந்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகப்படுத்துறது இருக்கு, விஷனரி இருக்கு, கேரிங் இருக்கு, மக்கள் நல திட்டங்கள் இருக்கு, குழந்தைகள் மீதான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனங்கள்லாம் வர்றதுக்கெல்லாம் இந்த மாவட்டத்தை கவனிச்சிக்கலாம், அந்த மாவட்டத்தை கவனிச்சிக்கலாம் கேட்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாவட்டத்தை எப்படி உருவாக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். பனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பனை தொழிலாளர்களோட வாழ்க்கை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியும் இதை யோசிக்கவே இல்லை. நாளைக்கு வேளாண்கான பட்ஜெட் வரப்போகுது. அதற்கு முன்னாடி பனை விவசாயிகளை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தலைவரா, யோசிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா விஜய் அவர்கள் இருக்காங்க. அதற்கான அறிவிப்பை நான் சைடில் போடுறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஏகப்பட்ட அறிவிப்புகள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதை தாண்டி மேஜரான ஸ்ட்ரோக் என்ன தெரியுமா? அரசாங்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கத்துக்கு எப்படி தெரியுமா வருமானம் யோசிப்பாங்க? நமக்கு பத்திரம் மூலமாக வருமானம் வரும், டாஸ்மார்க் மூலமாக வருமானம் வரும், அவ்வளோதான் வருமானம் வரும். வேற எந்த வருமானமும் தமிழ்நாட்டில் வராது. இப்படிங்க அப்புறம் வரி மூலமாக வருமானம் வர்றது அதெல்லாம் இருக்கட்டும். இதை தாண்டி அரசாங்கத்தோட வருமானமாக இந்த 2 வருமானத்தை சொல்லுவாங்க. இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல சுற்றுலா தலத்தை நம்ம உருவாக்கணும்னா நல்ல வருமானம் வரும். தாவேக்காவோட வாக்குறுதியில் சுற்றுலாவுக்கு மட்டும் எவ்வளோ ஒதுக்கி எவ்வளோ யோசிச்சு அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சுற்றுலாவை மையப்படுத்தி ஒரு வருமானத்தை உருவாக்குவோம். அந்த வருமானத்துக்கான ஒரு சட்டப்பூர்வமான ஒரு முன் வரைவை இந்த சட்டசபையிலே, நடப்பு சட்டமன்றத்திலே நாங்கள் தாக்கல் பண்ண போறோம். சுற்றுலா மூலமா தமிழ்நாடு அரசு இனிமேல் சம்பாதிக்க போகுது. தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் சம்பாதிச்சா சுற்றுலாவை மையப்படுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணா அந்த சுற்றுலா பயனாளர்களை மையப்படுத்தி ஒரு வியாபாரம் இருக்கும். அந்த வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். தனியார் முதலீடு உள்ள கொண்டு வர முடியும். ஸோ சுற்றுலா அப்படிங்கிறத வச்சு இனிமேல் அரசாங்கத்தோட வருமானம் 2 மட்டும் கிடையாதுங்க, 3ஆவதா சுற்றுலா இருக்கும். இதற்கு விஜய் அண்ணா கேரண்டி அப்படிங்கிற விஷயத்தை பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அப்ரோச், அதாவது இதை எப்படி பண்ண போறாங்க, அந்த மசோதாவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போது, எப்படி இவங்க திங்க் பண்றாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க பார்க்க பேரார்வமாக இருக்கேங்கிறத நான் இங்கே குறிப்பிட்டுறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா கடைசியாக டெண்டர் விஷயத்தை தான் முதல்ல சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை நான் கடைசியாக சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். டெண்டரில் என்ன பண்ணுவாங்க, இத்தனை அனுமதியெல்லாம் வாங்கிட்டு வந்தால் தான் நீ டெண்டரில் பங்கேற்க முடியும்பாங்க. ஒரு 15 பேர் வர வேண்டிய இடத்துல அனுமதியெல்லாம் நிறையா போட்டு 10 பேர் ஆக்குவாங்க. இன்னும் நிறையா போட்டு 2 பேர் ஆக்குவாங்க. 2 பேரில் யார் இவங்களுக்கு ஒத்து வராங்களோ அவங்களுக்கு டெண்டரை கொடுத்து முடிப்பாங்க. இந்த வாட்டி என்ன பண்றாங்க, தேவைப்படுற அனுமதி மட்டும் இருந்தா போதும். கண்ணா பின்னா சம்பந்தம் இல்லாத அனுமதிலாம் தேவையில்லை. 5 பேர் வர வேண்டிய இடத்துல 30 பேர் வாங்க. 30 பேர் வந்தால் தான் அரசாங்கத்தோட வருமானம் வந்து நாங்கள் செலவு பண்ற காசுக்கு யார் கம்மியாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த வேலையை நாங்கள் செய்ய முடியும். ஸோ போட்டியை உருவாக்குறதுக்காண்டி தேவையில்லாத அனுமதிகளை குறைச்சிருக்காங்க. இது மேஜரான ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ இந்த துறையோட டெண்டர் இருக்குன்னா
இந்த இன்னொன்று துறையில் போய் எடுக்க மாட்டாங்க. இந்த துறையோட அமைச்சர் வந்து அதற்கான சிண்டிகேட்லேருந்து டெண்டர் எடுத்து செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் போயிட்டு அந்த டெண்டர் எடுக்கிறவர் வேற துறையில் போய் பண்ண முடியாது. இப்போ அப்படி கிடையாது. ஒரு அரசு துறையில் டெண்டர் எடுத்தால் இன்னொரு அரசு துறைக்கு தனியாக அனுமதி வாங்கலாம் கிடையாது. ஒரு அனுமதி இருந்தாவே நீங்கள் டெண்டரில் போய் பங்கேற்கலாம். நீங்கள் கரெக்டாக கோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெண்டர் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு அமைச்சர் அவருக்கான சிண்டிகேட்டு அதை வச்சு மட்டும் டெண்டர் விளையாடுற விளையாட்டு இனிமேல் கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கடைசி என்ன பண்ணிட்டாங்க, மகளிர் சுயஉதவி குழுக்கள், தன்னார்வ அமைப்புகள் இவங்க எல்லாருமே டெண்டருக்குள்ள வாங்க, நீங்களும் சின்ன சின்ன டெண்டர்லாம் எடுத்து செய்கிற அளவு நான் நிறைய கம்மி பண்ணியிருக்கேன், நீங்களும் உள்ள வாங்க, நீங்க என்னைக்கு தான் கைவினை பொருட்கள் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்க போறீங்க, டெண்டர் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணுங்களேன் மகளிர் சுயஉதவி குழு, என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சையும் இங்க விஜயனா கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் நான் முன்னாடி சொன்னபடி விசினரியாகவும் இருக்கு, உதவித்தொகை மானியங்களை அதிகப்படுத்தினதாகவும் இருக்கு, மேஜரான குழந்தைகளுக்கான எதிர்காலம் சார்ந்ததாகவும் இருக்கு, அதை தாண்டி செயல்படுத்த முடியாதுன்னு சொன்ன திட்டங்களை செயல்படுத்துற மாதிரி இருக்கு. எல்லா விதமான ஆங்கிளும் எல்லா விதமான அப்ரோச்சும் இந்த டெண்டர்ல இருக்குங்க. ஸோ ஓவரால் மிக்க மகிழ்ச்சி தலைவா. உங்களுடைய உழைப்பு நான் அறிவேன். அதை நான் ரொம்ப அதிகமாக நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் எந்தெந்த துறையோட ஆய்வுகள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறத நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளவு உழைச்சி ரொம்ப அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை கையில் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி தலைவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மேஜராக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.